ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், நிறைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா நோ பார்க்கிங் போர்டு வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்டு முன்னாடி பாருங்கள் எவ்வளோ பைக்ஸ், அங்கே முடிய பாருங்கள் வெறும் பைக்ஸு. சரி போனால் போதும்னு சொல்லி நிப்பாட்டி வச்சோம்னா, ஏன்னா எதுக்கு இங்கே வந்து நிற்கிறாங்கன்னா, எங்கள் வீட்டில் நாங்கள் கேமரா செட் பண்ணியிருக்கோம். அதனால் அவங்க சேஃப்டிக்காண்டி இந்த சைட்லாம் கேமரா இருக்குது, அவங்க சேஃப்டிக்காண்டி வந்து நிப்பாட்டி வச்சுருக்கிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி, எங்கள் வண்டி, என்னோடய சைக்கிள் பாருங்கள் எப்படி நின்றுட்டுருக்குன்னு பாருங்கள். என்னோடய சைக்கிள் வந்து நிற்கிறதுக்கே கூட இடம் கிடையாது. எங்கள் வண்டி பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான் 8375 போட்டிருக்கலாம். வண்டியை க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க. இந்த வண்டியும் இந்த வண்டி அப்புறம் பார்த்திங்கன்னா 3953 இது வந்து கொஞ்சம் ரிப்பேராக கிடக்கும். ரொம்ப நாள் நாங்கள் எடுக்காமல் வெளியே போட்டிருக்கிறோம். அப்புறம் என்னோடய சைக்கிள், இந்த 3 தான். மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் நோ பார்க்கிங் மாதிரி எவ்வளோ வண்டி. இது பத்தாதுன்ட்டு அந்த சைட்லேயும் சாத்தி வச்சுருக்குறாங்க. எப்படி கூட்டுறது செய்கிறதுன்னே தெரியல. இதுக்கு தான் இந்த சைடு பாருங்கள் செடி வளர்த்துருக்குறோம், அது பக்கத்துலேயும் வண்டி. எல்லா சைடும் பார்த்திங்கன்னா வண்டியை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. நான் இப்போ கூட்டி குப்பி எங்கிட்ட தள்ளுறதுன்னு எனக்கு தள்ளுறதுக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு வந்து நிப்பாட்டி வச்சுட்டாங்க. இதுக்கு தான் நோ பார்க்கிங் போர்டு போடுறாங்க போல இருக்குது. உண்மைக்கே கூட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளும் இப்படி போர்டு போட்டு வச்சிடணும் போல். உங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை சொல்லாமல் விட்டுனா வளர்ந்தீங்க அதை சொல்லுங்கன்னு சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். நீயும் சொல்லிட்டேன் வேணாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.